ஆவடி அருகே ஆலயத்தம்மன் கோயிலில் ஆடிப்பூர வளைகாப்பு விழா 17ஆம் ஆண்டு ஆடி திருவிழா ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை ஆவடி அடுத்த திருமலை நகர் மோரை கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஆலயத்தம்மன் கோயிலில் ஆடிப்புரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோயில் நிர்வாகிகள் ஆறுமுகம் மற்றும் ரேவதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருமலை நகர் மோரை கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஸ்ரீ ஆலயத்தம்மன் கோயிலில் இன்று அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது என்றும், மேலும் 17ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வரும் 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தனர். வரும் 21ஆம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சிகளும், 22ஆம் தேதி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. 23ஆம் தேதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மதியம் கூழ்வாத்தல் நிகழ்ச்சியும், இரவு பெரிய பாளையத்தம்மன் 2ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவும் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து கும்பப்படையல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளன. இந்த விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு கோயில் நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டனர். மேலும் இந்த அம்மனிடம் பொங்கல் வைத்து வேண்டுதல் வைத்தால் தங்களது குறைகள் தீரும் என்றும், மேலும் வீடு வாங்குதல், திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வி மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இங்கு வந்தால் தீரும் என்றும், மேலும் குடிப்பழக்கத்தை கைவிட விரும்புவர்கள் இந்த கோயிலில் வேண்டுதல் வைத்து கயிறு கட்டி சென்றால் குடிப்பழக்கத்தை மறந்து நல்வாழ்க்கை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் பக்தர்களிடையே இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் இந்த கோயில் வளாகத்தில் சிவபெருமானுக்கு புதிய கோயில் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும், இதற்கு பக்தர்கள் பொருள் அல்லது பண உதவி செய்து சிவபெருமானின் அருளை பெறுமாறும் கோயில் நிர்வாகத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தொடர்புக்கு 98 40 43 62 39 மற்றும் 73 38 71 30 09 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து ஆசி பெற்று சென்றனர்.